Simple question. Next type of sums பார்க்கலாம். First sum பாருங்க. A sum of money triples itself at 8% per annum over a certain time. Find the number of years ன்னு கேட்குறாங்க. அதாவது மொத்த தொகை இருக்குல்ல அது வந்து ட்ரிபிள் ஆகுது. அதாவது ஒரு சர்டின் அமௌண்ட் ஆஃப் டைம்ல அது வந்து ட்ரிபிள் ஆகுது. வித் பர்சன்டேஜ் வந்து 8% per annumனு கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ், அந்த சர்டின் அமௌண்ட் ஆஃப் டைம் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ பிரின்சிபல் அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து லெட் பிரின்சிபல் அமௌண்ட் பி 100ன்னு எடுத்துக்கோங்க. ஒரு ரவுண்டான வேல்யூவாக நம்ம எடுத்துக்கிறோம். அந்த 100 வந்து ட்ரிபிள் ஆகுது. ஓகேவா? 3 டைம்ஸ் ஆகுது. அந்த 100 வந்து 3 டைம்ஸ் ஆகுது. அப்போ வந்து என் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து இது வந்து எஸ்ஐ, இது ரெண்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் தானே எஸ்ஐ. இது வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டு, இது வந்து மொத்த தொகை. அதாவது ஒரு சர்டின் அமௌண்ட் ஆஃப் டைம் கழிச்சு அது வந்து ட்ரிபிள் ஆகுது. அந்த தொகை அப்படிங்கும்போது இது ரெண்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் தானே வட்டியா இருக்க முடியும். ஸோ எஸ்ஐ ஈக்குவல் டு 200. ஸோ எஸ்ஐக்கு ஃபார்முலா நமக்கு வந்து பிஎன்ஆர் பை 100ன்னு தெரியும். ஓகேவா? இப்போ 200 ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. ஸோ 200 ஈக்குவல் டு 100, பிரின்சிபல் அமௌண்ட் 100, என் வேல்யூ தெரியாது, ஆர் வேல்யூ 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிவைடட் பை 100 போட்டிங்கன்னா இது வந்து கேன்சல் ஆகிடும். என்ஸ் ஈக்குவல் டு 200 பை 8 ஈக்குவல் டு, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 25 இயர்ஸ் தான் ஆன்சர் வரும். ஓகேவா? இதை இன்னும் எப்படி இந்த மாதிரி ஃபார்முலாலாம் சப்ஸ்டியூட் பண்ணுமா இன்னும் எப்படி சிம்பிளாக போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து கொடுத்துருக்க நீ வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டு கொடுக்கல, அவங்க சம் ஆஃப் அமௌண்ட்டு தான், சம் ஆஃப் மணி தான் வந்து ட்ரிபிள் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட்டை வந்து 100ன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ சம் ஆஃப் வேல்யூ வந்து ட்ரிபிள் ஆகுது, அதாவது 3 டைம்ஸ் ஆகுது. அப்போ வந்து என் வேல்யூ என்னன்னு தெரியாது, நமக்கு ஆர் வேல்யூ வந்து 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்க டேட்டா வந்து இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இது ரெண்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் தானே எஸ்ஐ வேல்யூ. அப்போ வந்து 200 இதுக்கு ரெண்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸு டிவைடட் பை இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ. சப்போஸ் ஆர் கேட்டுட்டு என் கொடுத்துட்டு ஆர் கேட்டாங்கன்னா என் வேல்யூவால் டிவைட் பண்ணோம். இங்கே ஆர் கொடுத்துட்டு என் கேட்டிருக்காங்களா, ஸோ ஆர் வேல்யூவால் டிவைட் பண்ணால் ஆன்சர் வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக 2 ஸ்டெப்லேயே இந்த சம்மை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க. A sum of money doubles itself in 10 years. Find the rate of interest ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ sum of money வந்து டபுள் ஆகுது. இன் 10 இயர்ஸில் வந்து டபுள் ஆகுது. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவா இருந்திருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் இங்கே கொடுக்கல, இங்கே நீங்கள் வந்து 100ன்னு எடுத்துக்கோங்க. அந்த வேல்யூ என்ன ஆகுதுன்னா டபுள் ஆகுது. ஓகேவா? ஸோ 200 ஆகுது. டைம் வந்து என் வேல்யூ வந்து 10 கொடுத்துருக்காங்க, ஆர் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டாலே 2 ஸ்டெப்பில் எப்படி போடுறது, இது ரெண்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸு 100 டிவைடட் பை இங்கே ஆர் கேட்டிருக்காங்க, என் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னால் டிவைட் பண்ணிடணும், அவ்வளோதான். ஸோ 10% தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க. A sum of money doubles itself in 12 1/2% per annum over a certain period of time. Find the number of yearsன்னு கேட்டிருக்காங்க. அதாவது சம் ஆஃப் மணி என்ன ஆகுதுன்னா அதோட வேல்யூல டபுள் ஆகுது. அது என்ன அமௌண்ட் இருக்கோ அதுலேருந்து டபுள் ஆகுது. என்ன பர்சன்டேஜ் என்னன்னா 12 1/2%ல சர்டன் அமௌண்ட் ஆஃப் டைம் கொடுத்துட்டாங்க. அந்த டைம் என்னன்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் 100ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அப்படியே டபுள் ஆகுது. டபுள்ஸ் இட் செல்ஃப். ஓகேயா? இப்போ வந்து என் வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியாது, ஆர் வேல்யூ வந்து 12 1/2%ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி போடுவீங்க, இது ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 100 டிவைடட் பை என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க 12 1/2 கொடுத்துருக்காங்களா. ஸோ இதை வந்து டிவைட் பண்ணால் நமக்கு அதுதான் என் வேல்யூ. ஸோ 100 டிவைடட் பை இது வந்து 12 இன்ட்டு 2 வந்து 24 + 1. ஸோ 25/2ன்னு வரும். ஸோ இது ரெண்டும் கேன்சல் பண்ணால் 4 வரும். ஸோ 4 இன்ட்டு 2 8 இயர்ஸ் தான் வந்து ஆன்சர். ஃபோர்த்து சம் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம் ஆஃப் மணி பிகம்ஸ் 5/2 ஆஃப் இட் செல்ஃப் இன் 5 இயர்ஸ். ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டை வந்து 100ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து 5/2, அது என்ன ஒரு சர்டைன் அமௌண்ட் இல்லை 5 இயர்ஸில் வந்து என்ன ஆகுதுன்னா 5/2 இட் செல்ஃபாக ஆகுது. ஓகேயா? 5/2 இட் செல்ஃப்னா என்ன, 5/2 இன்ட்டு 100. ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, என் வேல்யூ 5 இயர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க, ஆர் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஓகேவா?
இப்போ ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இதை வந்து கேன்சல் பண்ணீங்கன்னா 50, இதனே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 250யா. ஸோ இந்த 100க்கு 250க்கும் டிஃபரன்ஸ் என்ன வரும்? 150 வருமா? 150 டிவைடட் பை 5 இயர்ஸ் இதை போட்டால் உங்களுக்கு வந்து 30 வருமா? 30% தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. A sum of money is lended SI. After 4 years, its SI becomes 2/5 of it. Find the rate of interest per annum கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ வந்து ஒரு சம் ஆஃப் மணி வந்து ஒரு பர்டிகுலர் எஸ்ஐ வேல்யூக்கு வாங்குறாங்க. 4 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த எஸ்ஐ வேல்யூ என்ன ஆகுதுன்னா 2/5 மடங்கு ஆகுது. அந்த வேல்யூல 2/5 மடங்கு ஆகுது. அப்போ வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ 100 வந்து பிரின்சிபல் அமௌண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து எஸ்ஐ வேல்யூ என்ன ஆகுது? 2/5 ஆஃப் இட் அப்படின்னா 100ல 2/5 மடங்கு ஆகுது. ஓகேவா? இது வந்து எஸ்ஐ வேல்யூ. இது வந்து அமௌண்ட் கிடையாது. இது வந்து எஸ்ஐ வேல்யூ. டோட்டல் அமௌண்ட் கிடையாது. எஸ்ஐ வேல்யூ இந்த மாதிரி ஆகுது. ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணீங்கன்னா 40 வருமா? இப்போ நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க கூடாது. இது இந்த வட்டி வேல்யூ நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக தெரிஞ்சதுனால அதை அப்படியே எடுத்துக்கிட்டு டிவைடட் பை நமக்கு இங்கே வந்து ஆர் கேட்டிருக்காங்க. என் வேல்யூ வந்து 4ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 4ஆல் டிவைட் பண்ணால் 10% தான் ஆன்சர்.